நான் எம்ஜிஆர் அவர்களோட ஒப்பிட்டு வந்தோம் இல்லையா, எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த கிரேஸ் அவருக்கு இருந்தது வந்து ரசிகர் பட்டாளம் தான். அப்போ என்னவா இருந்ததுன்னா, எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள் தான் திமுகவுக்கு இறங்கி வேலை செய்யும். எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள் இருந்தவங்க இளைஞர்களுடைய கிரேஸ் வந்து அதிகமாக இருந்தது எம்ஜிஆர் அவர்களுக்கு. அதே கிரேஸ் 20 வருடங்களுக்கு முன்னாடி கமலஹாசனுக்கு இருந்ததா கேட்டிங்கன்னா இருந்தது, கிட்டத்தட்ட இருந்தது. ஸோ சினிமா துறையில் ஒரு நல்ல ஒரு கோலூச்சிய இளைஞர்கள் பட்டாளத்தை தன்னுடைய ரசிகர்களாக வச்சிருக்கக்கூடிய ஒரு நிலையில் கமலஹாசன் இருந்தார். அன்றைக்கு அவரும் வரல, ரஜினி அவர்களும் வரல. இவங்க 2 பேரும் வராத ஒரு தவறை இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் செய்யலை. அவர் தன்னுடைய பீக்கில் 50 வயதில் அவர் சொன்ன அந்த 20 வருட கேப்பு இங்கே வந்து ஃபில் ஆகுது. இவர் இன்னைக்கு வரும்பொழுது இவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாளம் அப்படின்றது இளைஞர்கள், முக்கியமாக பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வயதினரும் பெண்களும் இவங்களுக்கு வந்து இன்றைக்கி ரசிகர்களாக இருக்காங்க. குழந்தைகள், பள்ளி மாணவர்கள் வரைக்கும் விஜய் அவர்கள் போய் சேர்ந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு உச்சத்தில் வந்து வச்சு பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார். ஸோ அப்படின்னும் போது இந்த இளைஞர் பட்டாளம், பெண்கள் ஓட்டு, இது எல்லாமே வந்து சாதகமாக விஜய் அவர்களுக்கு வருது. இதைத்தான் அவங்க குறிப்பிட்டு வாக்காளர்களாக வந்து மாறுறதுக்கு ரசிகர்கள் சரியாக இருக்க மாட்டாங்க அப்படின்றத சொல்ல வராங்க. பட் ஆனால் இங்கே வந்து களம் வேறு. அவரே அதுக்கு பதிலும் கொடுத்துட்டாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருந்தா அது வேறு அப்படின்னு சொல்லி. 20 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் வராரு, அது வேற தான் இருக்க போகுது.